ஓகே. ஸோ ஜேடிபிசிக்கு வந்து நீங்க எனி எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்க உங்களுக்கு எந்த டேட்டாபேஸ்னாலும் ஓகே. ஆரக்கிள்னாலும் சரி, இல்ல MySQL, எஸ்கியூஎல் சர்வர், போஸ்ட்கிரல் சம்திங் எந்த டேட்டாபேஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கு மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே. இது நான் நார்மலா மெயின் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது எந்த டேட்டாபேஸ்க்கோ அந்த டேட்டாபேஸ்க்கு டிரைவர் தனியா இருக்கும். இது MariaDBயோடது. இது நான் கீழே போட்டிருக்க MySQLோடது. இது நீங்க ஆரக்கிள்க்கு இது எந்த டேட்டாபேஸ் இருந்தாலும் டிரைவர் தனியா கொடுத்துருப்பாங்க. இந்த டிரைவர் வந்து உங்களுக்கு நெட்ல இருந்து நீங்க அவங்க சைட்ல இருந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறது தான். இது படிக்கலாம் கூடாது. ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிரைவர் எங்க இருந்து வரும்னா, இந்த டிரைவர் வந்து உங்களுக்கு ஒரு ஜார் ஃபைல் தனியா கிடைக்கும் நெட்ல. ஸோ இப்போ நான் MariaDBயோட உங்களுக்கு புரோட்டோகால் எப்படி கனெக்ட் ஆகணும், ஸோ அந்த மாதிரி அது ரிலேட்டடான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த டிரைவர் தான் இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஜாவால இருக்க அந்த கிளாஸ் டாட் ஃபார் நேம் வந்து நீங்க எந்த கிளாஸ் அதில் கொடுக்குறீங்களோ அதோட ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி விடும். அவ்வளவுதான். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டிரைவருங்கிறது ஒரு கிளாஸ். இது நார்மலா எங்கேருந்து வந்திருக்குன்னா, நான் ஒரு ஜார் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கேன். MySQL கனெக்டர். ஆக்சுவலி இது MySQL கனெக்டர் போடக்கூடாது. ஆக்சுவலி MySQL MariaDB ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டுமே சேம் ஃபோர்க் தான். அதனால வந்து இது போட்டாலும் அது எடுத்துக்கும். சரி, கரெக்டாக போடணும்னா நான் MariaDBயோட ஜார் எடுத்து போடணும். ஸோ நெட்ல வந்து MariaDB ஜாவா கிளைண்ட் ஜார்ன்னு சொல்லி தேடுங்க. உங்களுக்கு ஸோ அவங்க வெப்சைட்லேயும் இருக்கும். ஈஸியாக டவுன்லோட் பண்ணது நம்மளோட மேவன் வெப்சைட். மேவனில் போயிட்டு நான் அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜாரை எடுத்து என்னோட அப்ளிகேஷன்ஸ்குள்ளே நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட டைனமிக் வெப் ப்ராஜெக்டில் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த லிப்லே போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இதில் ஜாவா பில்ட் பாத்தில் லைப்ரரிஸில் ஆட் எக்ஸ்டர்னல் ஜாருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆட் எக்ஸ்டர்னல் ஜாருங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜாரை ப்ரௌஸ் பண்ணி கொடுத்துட்டாலும் ஓகே தான். ஸோ ரெண்டு அப்ரோச். ஏன்னா இந்த அப்ரோச் எனக்கு வந்து எனக்கு காப்பி பண்ணும்போது ஜாரோட சேர்ந்து காப்பி ஆகும். அதில் வந்து ஜார் காப்பி ஆகாது. ஸோ திரும்ப நீங்கள் அதை மேனுவலாக பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணியிருப்பேன்னா உள்ளே பேஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்ளிகேஷனுக்குள்ளே. ஸோ இந்த ஜார் இந்த டிரைவர் எங்கேருந்து வருதுன்னா உங்களோட ஜார் ஃபைல் இருக்கும். அந்த ஜார் ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு விண்ட்ரார் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இவங்க நமக்கு கொடுத்துருக்க நேம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓஆர்ஜி, அதுக்குள்ள MariaDB, அதுக்குள்ள JDBC, இதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா டிரைவர்னு ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த இருக்கு டிரைவர் டாட் கிளாஸ். இதை தான் வந்து இங்க கொடுத்துருக்கோம் நம்ம. ஓஆர்ஜில MariaDBக்குள்ள JDBC ஃபோல்டருக்குள்ள டிரைவர்ங்கிற கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்க கேஸ் சென்சிட்டிவ் ஏதாவது தப்பா கொடுத்துட்டீங்க, இல்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட இந்த கிளாஸை கரெக்டா பாயிண்ட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு எரர் வந்து கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த டிரைவர் நேம் கரெக்டா காப்பி பண்ணி போடுங்க. உங்களுக்கு இது கரெக்டா தப்பான்னு டவுட்டா இருந்துச்சுன்னா கூட அந்த ஜார் ஓப்பன் பண்ணி கரெக்டா கிராஸ் வெரிஃபை பண்ணிருங்க. நீங்க எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். உங்களோட டிரைவரை கரெக்டா உள்ள பிளேஸ் பண்ணணும். டிரைவர்ல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப் வந்து உங்க டிரைவர் இனிஷியலைஸ் கரெக்டா நடந்துருச்சுன்னா உங்களால அந்த டேட்டாபேஸ் கூட ஒரு செக்யூர் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ டேட்டாபேஸ் வந்து நார்மலா நம்மளுமே HTTP ப்ரோட்டோகால் எல்லாம் ரன் பண்ண மாட்டாங்க. அது டைரக்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால்ஸ் ஏதாவது அவங்க இன்டர்னலா எழுதியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து ஒவ்வொரு டேட்டாபேஸும் ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்துருப்பாங்க. நேம் வந்து நம்ம MariaDB யூஸ் பண்ணும்போது அதோட ப்ரோட்டோகால் நேம் வந்து JDBC:MariaDB:. ஸோ MariaDB இதுதான் HTTP கோலன் வைக்கிற மாதிரி JDBC:MariaDB: இதுதான் அதோட ப்ரோட்டோகால். அதுக்கு அடுத்தது அந்த டேட்டாபேஸ் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கு, அந்த டேட்டாபேஸோட போர்ட் நம்பர் என்ன, அந்த டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணணும், அந்த டேட்டாபேஸ் சர்வர்ல எந்த டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸோட நேம். இப்போ நான் என்னோட இதில் வேணா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ஆக்சுவலி அந்த MariaDB யூஸ் பண்ணுறேன். ஸோ MariaDBயோட விண்டோ யூசர் நேம் டிஃபால்ட்டாக MariaDB பர் ரூட் எடுத்துருக்கோம். நான் பாஸ்வேர்ட் ரூட் வச்சிருக்கேன். ஸோ டேட்டாபேஸ் வந்து யூஸ் கேண்டிட் ஒன், இந்த டேட்டாபேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்படி ஒரு டேட்டாபேஸே இல்லைன்னு சொல்லுது. ஸோ அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் நான்.
create database. Okay, இந்த database create பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த டேட்டாபேஸோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூர் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் அந்த டேட்டாபேஸ் கூட. இது செகண்ட் ஸ்டெப். இந்த ரெண்டு ஸ்டெப்பும் உங்களுக்கு எந்த டேட்டாபேஸ்னாலும் இது ரெண்டுமே வந்துடும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து ஒரு கொரி ஜென்ரேட் பண்றதுக்கானது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொரின்னு சொல்லுவோம், ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா உங்களுக்கு எந்த கொரியை ரன் பண்ணணுமோ அந்த கொரி எடுத்து உள்ள அப்படியே போட்டுருங்க. எங்கெங்கெல்லாம் டைனமிக் வேல்யூஸ் வருமோ அங்கே ஃபுல்லாக கொஸ்டின் மார்க்கால ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வச்சிருக்கேன். அதுல 3 காலம். ஒன்று வந்து என்ன போயிருக்கு, ஒரு நம்பர் போயிருக்கு, அடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அடுத்து ஒரு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்க வரைக்கும் இது ஒரு ஐடி, இது ஒரு நேம், இது ஒரு ஏஜ். இந்த மாதிரி நான் டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ அதேமாதிரி ஒரு டேபிள் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். யூஸ் கேண்டிட் 1 create இது வந்து இன்ட்டு ஸோ நேம் வந்து varchar of 2 ஸோ ஏஜ் வந்து இன்ட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இந்த டேட்டாபேஸ் இப்போ ஒரு எம்டி டேட்டாபேஸ், எந்த டேட்டாவும் இருக்காது. இந்த டேட்டாபேஸில் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா ஜாவாலேருந்து கொடுக்கணும்னா ஓகே அதுக்கான கொரி எழுதிட்டேன். இன்சர்ட் இன்டு எஸ்டிடிஎஸ் வேல்யூஸ். ஸோ 3 டேட்டா உள்ள போகும். ஸோ அந்த 3 டேட்டா என்னங்கிறத கீழே இந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டோட ஆர்குமெண்ட்டாக செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிஎஸ் டாட் அதில் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும். ஸோ ஒரு இன்டீஜர் செட் பண்ணால் செட் இன்ட்டு. இதில் 1ங்கிறது கொஸ்டின் மார்க்கோட பொசிஷனை கவுண்ட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க். 2 வந்து செகண்ட் கொஸ்டின் மார்க். 3 வந்து தேர்ட் கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்ல நான் இப்போ 1 பாஸ் பண்றேன். செகண்ட் கொஸ்டின் மார்க்ல மதன், தேர்ட் கொஸ்டின் மார்க்ல 30. இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து கொரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கொரி ஃபார்மேஷன் வந்து இதில் நடந்துருக்கு. ஸோ அந்த கொரி ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கொரியை டேட்டாபேஸ்ல ரன் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் அப்டேட், அவ்வளவுதான். இந்த 4 ஸ்டெப்ஸ். இந்த இது ரன் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொரி டிபில பேர் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதில் கொரி என்ன ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது இந்த இடையில ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு எரர் வருது. data too long for column name. சாரி இது varchar of 2 அடிச்சு வச்சிருக்கேன். 2 கேரக்டர் தான் போகும். டேபிள டெலிட் பண்ணிட்டு திரும்ப கிரியேட் பண்ணிக்கிறேன். 200 கொடுத்துக்கிறேன் சைஸ். ஓகே ஓகே ஸோ கொரி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ செக் பண்ணி பாருங்க வந்துருச்சா. ஸோ அடுத்து வேற டேட்டா ஐடி 2. ஸோ நேம் வந்து ஃப்ரம் 55. இப்போ இந்த 4 லைன்ஸ் ஆஃப் இந்த கோடை வந்து நீங்க உங்களோட சர்வ்லெட் ஜேஎஸ்பில கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ அன்னைக்கு நம்ம ஸ்ப்ரிங் பார்த்தோம்ல, ஸ்ப்ரிங்ல கூட நீங்க என்ன பண்ணிருங்கன்னா இதை ஒரு தனி ஃபங்க்ஷனா எழுதிட்டு அந்த ஸ்ப்ரிங்கோட கண்ட்ரோலர்ல இருந்து கூட இதை கால் பண்ணிடுங்க. இப்போதைக்கு அப்படியே ஒர்க் ஆகும், ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஸ்ப்ரிங்ல வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு எம்விசியோ இல்லை ரெஸ்ட் ப்ரோக்ராமோ எழுதும் போது அது நீங்க போஸ்ட்மேன் வச்சு டேட்டாஸ் கொடுப்பீங்க. கொடுக்குறீங்கன்னா உங்க ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு வந்தோடனே இது டிவில போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ நீங்க ஏற்கனவே ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு தெரியும், அப்டேட் பண்றதுக்கு டெலிட், இது எல்லாத்துக்குமே ஏபிஎஸ் எழுதுறோம். அந்த ஏபிஎஸ் ஜாவா கோட்ல வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே கூட அந்த கோட் எழுதுங்க. ஒன்றும் கண்ட்ரோலர்லேயே கூட எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு அதை ஸ்டாண்டர்டா மாத்திக்கலாம். பட் இதை நீங்க ஜெடிபிசி கூட கூட அப்படியே போய் ஸ்ப்ரிங்கோட கண்ட்ரோலர்ஸ்ல எழுதிக்கலாம், இந்த ஜார் மட்டும் ஆட் பண்ணிட்டு. அப்போ எவ்ரி டைம் நீங்க போஸ்ட்மேன்ல இருந்து ரன் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா டேட்டாபேஸ் வரைக்குமே போகும். இப்போ என்ன பண்ணியிருந்தோம்னா டெம்பரரியா நீங்க கண்ட்ரோலர்ல வாங்கி பிரிண்ட் மட்டும் பண்ணி வச்சிருந்தோம்.
ஸோ இது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா உங்க டேட்டாபேஸ் வரைக்கும் போய் ரைட் பண்றதுக்கு இந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோடு தான். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் திங்? சார் இது வந்து செக்யூர் தானே சார்? இப்போ நீங்க ரியல் டைம்ல இப்போ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்தா நம்ம யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ஆமா. இது வந்து செக்யூர் தானா? இல்லை இதை எப்படி நீங்க ரியல் டைம்ல ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த பாஸ் பண்றது? இது செக்யூர் தான். இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. இல்லை டேட்டா இப்படி தான் பாஸ் பண்ணுவீங்களா இல்லைனா ஆமா, நீங்கள் ஜேடிபிஎஸ்ல எப்படி? இப்படிதான் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. சரிங்க சார். ஓகே. இதுதான். ஸோ ஓகே. இதுக்கு முன்னாடி Hello. ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும், கிரியேட் ஸ்டேட்மெண்ட். ஹலோ இதுல வந்து ஹலோ சார். சொல்லுங்க சார் கேக்குதா சார்? கேக்குது கண்ணன், சொல்லுங்க. சாரி சார், எனக்கு அந்த ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் அந்த ஜார் ஆட் பண்றது மட்டும் ஒரு நிமிஷம் திருப்பி. ஓகே. ஜார் வந்து இந்த ஜார் மட்டும் நெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருங்க. இந்த ஜார் வந்து நீங்க என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்க அந்த டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபிக்கா டவுன்லோட் பண்ணணும். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வெப் ப்ராஜெக்டா இருந்தா உள்ள லிப்ல உள்ள போட்டுக்கலாம். மேமன் ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க pom.xml போய் அந்த டிபெண்டன்சியோட இதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஓகே சார். அப்ப அந்த ஜார் எங்கேயும் கொடுக்க தேவையில்ல சார்? ஜார் எங்கேயும் தேவையில்லை. நீங்க மேமன்ல பண்ணீங்கன்னா அந்த இதை மட்டும் காப்பி பண்ணி போட்டாலே போதும் pom.xml. ஓகே. ஸோ நீங்க நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஜாவா பில்ட் பாத்ல லைப்ரரிஸ்ல இங்க இருக்கும் கிளாஸ் பாத்ஸ். ஸோ இந்த கிளாஸ் பாத் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் கொடுத்து ஆட் பண்ணி விட்டுருலாம். அந்த டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க லொகேஷனை கொடுத்தாலே ஜாருங்க கான்ஃபிகர் ஆயிடும். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் ஜார் உள்ள கொண்டு வந்துடுங்க. சரி, ஓகே. இன்னொன்னு, நீங்க ஜேடிபிசில பழைய இதுல வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த 2 லைன் தான். இது வந்து கொஞ்சம் இன்செக்யூர். நீங்க எனக்கு தெரிஞ்சு காளிராஜ் இந்த ஃபார்மேட்டை கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நெட்ல இதுலயே பார்த்துட்டு. ஆமா சார், நான் ஒன்னு யூஸ் பண்ணேன். எனக்கு வல்னரபிலிட்டி அடிச்சிச்சு ஒரு தடவை நான் வந்து ப்ராஜெக்ட்ல. ஓகே. அது ஏன் அடிக்கும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ற போது தான் கொரிய கொடுக்கணும். கொரிய பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேல்யூஸ் வந்து நீங்க இந்த மாதிரி கன்கார்டினேட் பண்ணி இப்ப நான் இந்த கொரியை தான் ரன் பண்ணணும். நான் இதுதான் என்னோட ஒரிஜினல் கொரி. அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இந்த கொரியை நான் உள்ள இப்ப அப்படியே போடுறேன். ஓகே, இந்த கொரி தான் ரன் பண்ணணும். பட் இதுல என்ன ஆகுதுன்னா வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ஹார்ட் கோடடா இருக்கு. இப்ப எனக்கு வந்து ஸ்ட்ரிங் அந்த நேம் வந்து வேற சர்வ்லெட்ல இருந்தோ இல்ல எங்கேயோ இருந்து வந்திருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மதன்கிற நேம் வந்து அங்க இருந்து வந்திருக்கு. இப்போ இதை நான் டைனமிக்கா பாஸ் பண்றதா இருந்தா அந்த நேம்ங்கிற வேரியபிளை தான் அங்க கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த சிங்கிள் கோட்ஸ் எல்லாம் வேணும் கரெக்டா. ஸோ அந்த நேமை மட்டும் எடுத்துட்டு அப்போ ஜாவால டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு பிளஸ் போடணும், அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் கொடுத்து பிளஸ் போடணும், திரும்ப மீதி இருக்கிற ஸ்ட்ரிங்கை கன்டினியூ பண்றதுக்கு டபுள் கோட்ஸ் போட்டு விடணும். இப்போ இப்படிதான் பாஸ் பண்ண முடியும். நம்ம ஏஜ் எனக்கு டைனமிக்கா இருக்குது. இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஏஜ் நான் பாஸ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு பதிலா ஏஜ்ங்கிற வேரியபிளை பாஸ் பண்ணணும். இது ஸ்ட்ரிங் கிடையாது, அதனால இந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இதை பிளஸ் போட்டு கன்கார்டினேட் பண்ணணும். அப்புறம் பிளஸ் போட்டு இதை டபுள் கோட்ஸ் போட்டு மீதியை இது பண்ணணும். கரெக்டா? இந்த மாதிரி தான் எழுதி ஆகணும். சென்னைக்கு அதே மாதிரி பண்ண முடியும். ஒவ்வொன்றுக்கும் இப்படி பண்ணணும். பட் இதுவும் ரன் ஆகும், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் வந்து இதுல மதன் லால்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது கொரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடி தானே. ஃபர்ஸ்ட் ஐடி, அடுத்து நேம், அடுத்து ஏஜ். ஓகே, அதே ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஐடி வரணும். ஐடிக்கு சிங்கிள் கோட்ஸ் கிடையாது. இது மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய வரும். இதுல ஆக்சுவலி ஒரு கமா வரணும். ஸோ ஐடி வந்து நார்மலா ஒரு இன்டிஜர் நம்பர். ஸோ இதுக்கு சிங்கிள் கோட்ஸ் வராது. பிளஸ் ஐடி, அப்புறம் இதை ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஐடி கமா வரணும். ஓகே, கமா வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கோட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கை நான் என் பண்ணணும். அப்புறம் டபுள் பிளஸ் இது. ஓகே, இந்த மாதிரி வரணும். சரி, இதை ரன் பண்ணாலும் ரன் ஆகும், இதில் ப்ராப்ளம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம்.
கொரியில் ஏதோ மிஸ்டேக் வருது, எங்கேயோ சிங்கிள் கோட்ஸ் தப்பா போகுது. ஒரு சிங்கிள் கோட்ஸ், இங்க ஒரு சிங்கிள் கோட்ஸ். கொரி வந்து ஒரு இன்ட்டு கரெக்டாக தானே இருக்கு. பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும் சார். இல்லை ப்ராப்ளமே அதை எங்கே பிரிண்ட் பண்ணுவீங்க? ஸோ இது வந்து அப்படியே தூக்கி நான் ஒரு இதில் போட்டணும், ஃப்ரண்ட்ல ஒரு எஸ்ஐ சிஸ்டம் டாட் அவுட் ஃப்ரண்ட்ல போடணும். வரேன் இப்பதான் புரியுது. இதை போடும்போதே அதை கடைசியாக ஒரு சிங்கிள் கோட்ஸ் மிஸ் ஆகுது. இதை நான் போடுறேன்னா கடைசியா ஒரு ப்ளஸ் போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு முடிக்கணும். ஏன்னா டபுள் கோட்ஸோட ஸ்ட்ரிங் அங்கே முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிராக்கெட் ஒண்ணு முடியல. இப்ப ரன் ஆகும் நினைக்கிறேன். இந்த பிராக்கெட் ஒண்ணு கடைசியா முடியாம இருந்துச்சு இல்லையே. ஓகே, டேபிள் வந்து கேண்டிட் 1 and stdss 2 s போட்டிருக்கேன். ஓகே, இப்பதான் ரன் ஆகுது. ஸோ இதுவும் பெர்ஃபெக்டா ரன் ஆகும், இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இதுல எப்போ இஷ்யூஸ் வரும்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஒரு வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நேம்லயே ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருந்தா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இதுல வராது, பட் இதுல என்ன பிரச்சனை, இப்போ ஒரு நேம்லயே ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சிங்கிள் கோட்ஸ் கொரி வந்து பிரேக் ஆயிரும். ரன் ஆகுது, இப்போ ஒர்க் ஆகிட்டு இருந்த கொரி இப்போ ஒர்க் ஆகல. பட் இதே இதை வந்து நான் இதுல பாஸ் பண்றேன் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ல, அங்க பிரச்சனையே இல்லாம இருக்கும். ஸோ ஐடிக்கு பதிலாக அந்த ஐடிங்கிற வேரியபிள், ஸோ ஐடி வந்து இப்போ 4ன்னு போட்டுக்கிறேன். ஸோ நேம் வந்து சும்மா சிங்கிள் கோட்ஸ் இடையில வச்சிருக்கேன். நேம் வேரியபிள் அங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஜ் வேரியபிளை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே 3 வேரியபிள் தான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, கரெக்டாக ஒர்க் ஆயிடும். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், சிங்கிள் கோட்ஸ் எல்லாத்தையும் அதுவே ரெகக்னைஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடும். அது எஸ்கேப் சீக்வன்ஸ்னால இந்த இஷ்யூஸ் வரும் ஃபர்ஸ்ட் திங். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும், பட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ல அது ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டா ரிசால்வ் ஆயிடும். கிரியேட் ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா டெக்ஸ்டையும் ஸ்கேன் பண்ணி சிங்கிள் கோட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ்லாம் ஆட் பண்ணணும். கரெக்டாக ஆட் பண்ணி நீங்க பாஸ் பண்ணாதான் உள்ள போகும். பட் அந்த வேலை எல்லாத்தையும் இது பார்த்துக்கணும் இப்போ. ஸோ இது ஒன்று உங்களுக்கு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இன்னொன்று நீங்க செலக்ட் query ரன் பண்ணும்போது, ஓகே இப்போ செலக்ட் query நடத்திக்கிறேன், அதுக்கப்புறம் இதுல இருக்க ப்ராப்ளத்தை சொல்றேன். செலக்ட் query பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதே தான், கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்றீங்க, டிரைவர் லோட் பண்றீங்க, கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்றீங்க, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கொரி வந்து எக்ஸிக்யூட் அப்டேட்டுக்கு பதிலாக அங்கே எக்ஸிக்யூட் கொரி. இதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்டேட்னு கொடுத்துருப்போம். ஏன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கொரி தான். ஒரு கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அவ்வளோதான், இன்னொரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட் எடுத்துட்டு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்சர்ட் அப்டேட் டெலிட் இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் தான் 0 or 1ங்கிற மாதிரி வரும். பட் செலக்ட் கொரி வந்து என்ன பண்ணா ரன் பண்ணிட்டு அதோட டேட்டாவே எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ டேட்டா எடுத்து கொண்டு கொடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ ரிசல்ட் செட்ல இருந்து வர்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு லிஸ்டோட ஒரு ஐட்ரேட்டர் மாதிரி தான். ஒவ்வொரு ரோவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த ரோவோட டேட்டா, இந்த ரோ டேட்டா எடுக்கும் போது ரோவோட பொசிஷன் ஆர் ரோவோட நேம் எப்படினாலும் கொடுக்கலாம். இப்போ ரோவோட பொசிஷன் 3 கொடுத்தானே எனக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஏஜ் எடுத்துட்டு வரும். ரோட நேம் கொடுக்கலாம், ரோட ஐடியும் கொடுக்கலாம். ஸோ இது நீங்க எப்படி வேணாலும் ரோ பொசிஷன் ஆர் நேம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ரன் பண்ணி டேட்டா எடுத்துட்டு வந்துருச்சா? கொரி என்ன பண்ணிருக்கேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் HTTPS வேர் நேம் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், நேம் வந்து மதன். ஸோ மதன்கிற டேட்டா மட்டும் எடுத்துட்டு வருது. இப்போ நான் வேர் கண்டிஷன் கொடுக்கலன்னா அப்படியே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் எல்லா டேட்டாஸையும் எடுத்துட்டு வரும். ஐடி நேம் பாஸ்வேர்ட்.
லேபிள் சும்மா தப்பா இருக்கு மேல. இது நான் சும்மா சிக்ஸோட்ல தப்பா போட்டிருக்கேன். பட் இதே கொரி நீங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுதுனா என்ன பிரச்சனை வரும்னா, நிறைய இடத்துல என்ன பண்ணிருவாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல நேம தான் பாஸ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, இதுல இன்னொரு கொரியவே பாஸ் பண்ணிருவாங்க சில ஹேக்கர்ஸ் வந்து. இப்ப ஒரு கொரி வந்து நான் இப்ப நேம் ஈக்குவல் டு மதன் ஆர் இப்ப நான் வந்து இந்த என்ஏ தான் இங்க பாஸ் பண்ணணும். இதுக்கு பதிலா நேம் ஈக்குவல் டு மதன் ஆர் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல். இப்படி பாஸ் பண்ண என்ன ஆயிரும் இந்த கொரி? இந்த இடத்துல போய் அந்த கொரி உட்காந்துருமா? அப்போ வேர் நேம் ஈக்குவல் டு மதன் ஆர் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் வரும். இப்ப ஆர் கொரி உள்ள போறதுனால என்ன ஆயிரும்னா, ஜெண்டர் மேல் இருக்க எல்லாத்தையுமே ரிசல்ட்டா எடுத்து கொடுத்துரும். புரியுதா? புரியுது சார். பட் ஆனா ப்ரிப்பேர் எனக்கு ஒண்ணே ஒண்ணு ஸ்டேட்மெண்ட்ல அது புரியல. நடக்காது. கிரியேட் ஸ்டேட்மெண்ட்ல நடந்துரும். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ல இந்த டேட்டா எதுவும் மேட்ச் ஆகல டேட்டா எடுத்துட்டு வராது. பட் இதே ஓகே. கொரிய தூக்கி நான் இங்க கொடுத்தேன்னு வைங்களேன், ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொரி ரன் டைம்ல தான் ஃபார்ம் ஆகும். ரன் டைம்ல ஃபார்ம் ஆகும்போது என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து அப்படியே ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆகிறப்போ அந்த கொரி அப்படியே கன்கார்டினேட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. So இதுதான் இதுல வந்து ரன் டைம்ல எப்படி சார் மாத்துவாங்க? அந்த அந்த இது ஹேக்கர்ஸ் மாத்துவாங்கன்னு சொல்றீங்களா சார்? ரன் இப்போ இல்ல வந்து இது யூசர் இன்புட் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்தா எங்கேயோ இருந்தானே வரப்போகுது. ஓகே ஓகே. அத சொல்றீங்க. ஓகே ஓகே. கரெக்டா? யூசர் தானே டெக்ஸ்ட் கரெக்ட் சார். பாக்ஸ்ல கொடுக்க போறாங்க. மேல சர்ச்சுக்கு கொடுத்துருப்பீங்க ஏதாவது இடம், அதுல நேம் கிடைக்கிறதுக்கு மேல கொரி எழுதிட்டாங்கன்னா ஓகே ஓகே. புரியுது சார், புரியுது. அதுதான் ஆக்சுவலி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஓகே ஓகே. அது ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. அது ஆல்ரெடி செக்யூரா தான் இருக்கு. ஓகே சார். இப்ப வரைக்கும் நமக்கு JDBCல, ஹைபர்நெட்ல, டேட்டா ஜேபிஎஸ், ஸ்ப்ரிங்கோடதுல எல்லாத்துலயுமே பிஹைண்ட் தி ஸ்கிரீன் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் தான் ஓடுது. இட்ஸ் செக்யூர். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே சார். சார் அதுலயும் இதுலயும் ரெண்டுலயுமே நம்ம வந்து ரன் டைம்ல தானே பாஸ் பண்றோம். ஆமா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்லயுமே இப்போ யூசர்ட்ட இருந்து தான் இன்புட் வாங்குறோம். ஆமா அதே மாதிரி அதுக்கும் யூசர்ட்ட இருந்து தான் இன்புட் வாங்குறோம். ஆமா. ரெண்டுலயுமே பட் ஆனா ஓகே இதுல என்ன எப்படினாலுமே உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும்போது அந்த கொரி ஃபார்ம் ஆயிரும். இந்த கொரி அதுக்கப்புறம் மாறாது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்டிடிஎஸ் வேற நேம் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்னா நேம் பாராமீட்டர் மட்டும் தான் இதுல வாங்கும். வேற பாராமீட்டர்ஸ் இதுல வாங்கவே வாங்காது. ஓகே சார். அப்போ ரன் டைம்ல மாறுதுன்னா எப்படி எப்படி சொல்றீங்க? அந்த இந்த கொரி ஃபார்ம் ஆயிட்டு இந்த கொரிக்கான வேல்யூ மட்டும் தான் ரன் டைம்ல வரும். இப்போ நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதுதான் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய கொரி கரெக்டா? ஆமா சார். இது கம்பைல் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ரிங்காவே தான் இருக்கும். இது கொரியாவே ஒரு இதாவே இருக்காது. ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ரன் பண்ணும்போது இதுல என்ன வேல்யூ நீங்க கொடுக்குறீங்களோ வேல்யூ வச்சு தான் கொரியே ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு கொரி ஃபார்மேஷன் வந்து இன்புட் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே. இன்புட் டேட்டாவே ஒரு இன்னொரு ஆட் ஆன் கொரியுமே உள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொரி ஃபார்மேஷனே இந்த ஆர் கொரி எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆயிரும். இப்ப என்ன ஆகும்னா இந்த என்ஏங்கிற வேரியபிள்ல போய் இந்த மொத்த இதுவும் ரீப்ளேஸ் ஆயிரும். கரெக்டா? கரெக்ட் சார். அப்ப இது ரீப்ளேஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு? ஒரு ஃபுல் கொரியே கிடைச்சிருமா? கிடைச்சிரும். அவங்க என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். ஆமா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பட் இங்க அப்படி கிடையாது. இந்த கொரி முதல்லயே ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப நேம்ங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த வேல்யூ போய் உட்காரும். அப்போ நேம் எக்ஸாக்டா இது மேட்ச் ஆனா மட்டும் தான் இது எடுத்துட்டு வரும். இது வந்து அடிஷனல் கொரியா உள்ள போகவே செய்யாது. இப்படி போய் உட்காரும். இது இந்த நேமுக்கு மட்டும் தான் இது போகும் இந்த வேல்யூ. ஓகே ஓகே. புரிஞ்சது சார். வேற ஒரு ஈஸியானது போடுறேன். ஓகே நேம் ஏஜ் வந்து 29 வைக்கிறேன். இப்போ இதுல கண்டிஷன்ல ஏஜ் ஈக்குவல் டு 29 சொல்லிட்டு மதன் முடிஞ்சோடனே ஒரு சிங்கிள் கோட்ஸ் முடியணும். அதாவது ஆர் போட்டு நேமே வச்சுக்கிறேன். இன்னொரு டேட்டா சும்மா செஞ்சு கட்டிருக்கேன். ராம்னு ஒரு டேட்டா வைக்கிறேன். இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு போய் நான் ஆட் பண்றேன்.
NAங்கிற வேரியபிள். அப்போ இங்க ஒரு சிங்கிள் கோட்ஸ் வந்துரும், டபுள் கோட்ஸ். ஓகே, இது கரெக்டா போய் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான், இந்த இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். செட் அங்கிருந்து வருதா? இப்போ ரன் பண்ணா என்ன ஆகும்னா, நேம் வந்து மதன் ஆர் ராம், இந்த 2 டேட்டாவை எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சா? இப்போ அந்த கொரி Yes, ஃபார்ம் sir. ஆகுதுன்னு அர்த்தம் மொத்தமா சேர்த்து. ஆமா, கரெக்ட். இப்போ இதே இதை தூக்கி இந்த 2யும் கமெண்ட் பண்ணிடுறேன் ஸ்டேட்மெண்ட்டை. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், அந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு போய் அந்த வேரியபிள் NA பாஸ் பண்றேன். இப்போ இந்த நேம் வந்து மதன் ராம் எடுத்துட்டு வருமான்னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராது. இதோ கொரி ஃபார்மேஷனே பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொரியோட பேராமீட்டர் இது இப்படிதான் எடுத்துட்டு போகும். அது எங்கெங்கெல்லாம் இடையில வந்து இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் வருதோ அதெல்லாம் ஸ்லாஷ் போட்டு ப்ராப்பரா அதை எடுத்துட்டு போயிடும் ஒரு கொரியா. அப்போ இப்படி ஒரு நேம் அங்க மேட்சே ஆகாது. ஸோ டேட்டா எடுத்துட்டு வராது. ஓகே. ஸோ இதே வேரியபிள தான் நம்ம கிரியேட் ஸ்டேட்மெண்ட்லயும் பாஸ் பண்ணேன், ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்லயும் பாஸ் பண்ணேன். கிரியேட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தப்பான டேட்டாஸ் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரும். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கொரியை மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது. நீங்க எழுதின கொரி தான் ரன் ஆகும். அதுக்கு வேல்யூ தான் எடுத்துட்டு போமே தவிர இது அடிஷனல் கொரி ஃபார்மே ஆகாது இந்த இடத்துல. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ அந்த SQL இன்ஜெக்ஷன்ங்கிற கான்செப்ட் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். புரிஞ்சு சார். அது நம்ம கொடுத்துருக்க வேல்யூல தான் போய் ரீப்ளேஸ் ஆகுமே தவிர அந்த கொரியா ஃபார்ம் பண்ண கூடாது. அதனால தான் அது. ஓகே. இருக்கு பாருங்க. It's a type of injection attack that makes it possible to execute miscellaneous SQL statement. இதை வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோவ் பண்ணிரும், ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் அலோவ் பண்ணாது. ஓகே சார். ஓகே. அது நீங்க கிரியேட் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுல அந்த கான்செப்ட்ஸ் வல்னரபிலிட்டி எல்லாம் அடிச்சிருக்கோம். நீங்க அதை ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் மாத்துங்க, உங்களுக்கு அந்த வல்னரபிலிட்டி ப்ராப்ளம்லாம் கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அப்டேட் டெலீட் எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். உங்களுக்கு இன்சர்ட் அப்டேட் டெலீட், ஸோ உங்களுக்கு ஆல்டர் இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் அப்டேட்லேயே போயிடும். செலக்ட் பண்ற எல்லாமே வந்து இந்த செலக்ட்ல அந்த ரிசல்ட் செட் வழியா வந்துடும் டேட்டா. இந்த 2 ஃபார்மேட் ஆஃப் கொரி தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுல இன்னும் ஒரு டவுட் சார். இப்போ நீங்க வந்து பேட்ச்லாம் பண்றோம்ல சார். இப்போ கிரியேட் அப்டேட் டெலிட் அப்புறம் பேட்ச் பண்ணுவோம்ல, நம்ம வந்து ஒரு சில இதை மட்டும் அப்டேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கொண்டு போவோம். இந்த அப்டேட்லையும் பேட்ச்லையும் ஒரு 2 டவுட் சார். இப்போ அப்டேட்ல வந்து இப்போ ஒரு 200 API ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அப்ப நம்ம அத்தனைக்குமே போய் மேப் பண்ணி விடணுமா? அது வந்து நீங்க ரியல் டைம்ல பண்ண வேண்டாம். ஆமா, இங்க நீங்க JDBCல பண்ணீங்கன்னா பண்ணிதான் ஆகணும். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் அந்த ஹைப்ரிட் ஃப்ரேம்வொர்க் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணிருப்பாங்க. ஓகே 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 சார். ஓகேங்களா? பட் அப்ப நீங்க JDBCல நம்ம பண்ணீங்கன்னா நீங்க மேப் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே சார். 100 ஃபீல்ட் இருக்குன்னா 100 கொஸ்டின் மார்க் போடணும், அப்டேட் செட் பண்ணணும், அப்பதான் கொரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு தெரியாது எதை கொண்டு எங்க வைக்கிறதுன்ட்டு. பேட்சுக்கு சார், பேட்சுக்கு அப்ப நம்ம ஒரு சில டேட்டா மட்டும் தான் வாங்குவோம். எது அப்டேட் பண்ண போறோமோ அப்டேட் போட்டுட்டு செட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு இது, வேர் அந்த யூசரோட ஐடி ஈக்குவல் டு இது, இந்த மாதிரி சிம்பிளா கொரி எழுதிடுவோம். செட் பண்ற ஃபீல்ட மட்டும் தான் மாத்த போகுது அது. ஓகே. அப்ப நம்ம வாங்கும் போதே வந்து இதுக்கு மட்டும் வாங்குறோம், அதுக்கு மட்டும் வாங்குறோம், கண்டிஷன் செட் பண்ணி வாங்கணும். ஆமா, இப்ப நீங்க சேஞ்ச் பாஸ்வேர்ட் போனீங்கன்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்காதுல்ல. ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்காதுல்ல, வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் தான் செட் பண்ண சொல்லலாம். ஆமா சார். இல்ல இப்ப எங்களோட இதுலயே நான் ஒரு 100 ஃபீல்டு இருக்கும். நான் எதை அப்டேட் பண்றேனோ அதை மட்டும் ஃபீல்டா போட்டுட்டு அந்த ஒரு ஐடி நம்பர் இருக்குன்னா ஐடி நம்பர் போட்டோம் அப்படின்னா அது மட்டும் போய் அப்டேட் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம டைனமிக்கா எது வேணா இது எழுதுறீங்கன்னா ஒரு பேட்ச் ப்ராசஸ் மாதிரி தான் இது வந்து நீங்க எழுதுறது. கரெக்ட். ஆனா நாங்க ஹைபர்நெட் டேட்டா ஜேபிஐ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா 99% ஆஃப் பிளேசஸ்ல ஃபுல் டாக்குமெண்ட் தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து ஸ்லோ ஆகாதா சார்? அவ்வளோலாம் ஸ்லோலாம் ஆகாது. ஓகே. உங்களுக்கு அதெல்லாம் பழைய ஜென்ரேஷன்ல தான் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அது ஹார்ட்வேர் ஸ்லோவா இருக்கும், பேண்ட்வித் பத்தாது. ஏன்னா பழைய ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே நம்ம இன்டர்நெட் லைன்லாம் அந்த காப்பர் கேபிள்ல தான் வரும்.
ஸோ கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கேட்5 கேபிள் தாண்டி வேற எதுவும் கிடையாது. லேண்ட் கேபிள் ம் 100 Mbps தான் வந்து உங்களுக்கு அந்த ரவுட்டர்லாம் சப்போர்ட் ஆகும். ஓகே இப்போலாம் வந்து உங்களுக்கு ஜிகாஹெட்ஸ் ரவுட்டர் வந்துருச்சு, ஃபைபர் கேபிள் வந்துருச்சு. ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா எஸ்எஸ்டியை தாண்டி அவங்க ஏதோ இப்போ நானும் வேற ஏதோ ஒரு எஸ்எஸ்டி ஒன்று சொல்லுவாங்க. எஸ்எஸ்டியோட அந்த ஃபிளாஷ் டிரைவ் வந்துருச்சு இப்போ அடுத்தது. ம் ஸோ டேட்டா ஹவுஸில் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் ஃபிளாஷ் டிரைவ் வந்துருச்சு. ரேம்லாம் இப்போ ப்ராப்ளமே கிடையாது. க்ளவுட்ல போனதுக்கு அப்புறம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ரேம் சஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஓகே மாதிரி வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடி ஹார்ட்வேர் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கும். உங்க ஆஃபீஸ்ல ஒரு ஹார்ட்வேர் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு ஒரு 32 GB ரேம்ல ஓடிட்டு இருக்கும். அதோட போர்ட் 100 Mbps தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ வந்து நீங்க இந்த ஓகே மாதிரி நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆப்டிமைசேஷன்ல யோசிக்கிறதுக்குலாம் டைமே கிடையாது. ஸ்கேல் பண்ணிட்டே போகணும் அப்ளிகேஷன். ம் ஸோ உங்களுக்கு வந்து ஓகே ஃபுல் சார் ரீப்ளேஸ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கொரிய நிறைய இடத்துல அப்படியே ரீயூஸ் பண்ணிடலாம். நீங்க ம் உட்காந்து ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அடுத்து ஒவ்வொரு தடவை கொரி எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஓகே ஸோ அப்ளிகேஷன் லாஜிக்ல வந்து என்ன அப்டேட் ஆகணுங்கிறதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு பேக் எண்ட்ல அப்படியே டேட்டா கொடுத்தா அதை அப்டேட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி வந்து நிறைய இதை ஜென்ரிக் அப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நம்ம அனுப்பும்போது வந்து ஒரு ஜேசனா அனுப்பும்போது ஃபுல் ஆகிடுச்சு. பேலோடா தான் நம்ம அனுப்புவோம். பார்ஷியலா அந்த பேட்சுக்கு அந்த மாதிரி அனுப்ப மாட்டோம் மேக்ஸிமம். கரெக்ட்டுங்களா சார்? ஆமா. அது ஆனா எங்க அந்த மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் இருக்கா? பார்ஷியல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸ் மட்டும் தான். அதாவது சேஞ்ச் பாஸ்வேர்டு, ஓடிபி ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் மட்டும் தான் வந்து இது போகும் அந்த ஓகே பேட்ச் ப்ராசஸ். ஓகே சார் ஓகே ஸோ மற்ற தேங்க்ஸ் சார். இடம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுதான் பல்க் அப்டேட்ஸ் தான். ஓகே ஓகே சார். ஏன்னா நாளைக்கு ஃபீல்டு ஆடாக உட்காந்துருந்து எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. ம் அது ஜென்ரிக்கா எழுதிருவோம். வர டேட்டா அப்படியே தூக்கி அப்டேட் பண்ணணுங்கிற மாதிரி. ஆ அதனால நாளைக்கு ஃபீல்டுலாம் ஆடாக அதெல்லாம் அப்டேட்ஸ் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஆ ஓகே சார். இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப டைனமிக்கா ஆட் பண்ணிக்கிட்டே போறோம் இப்போ வர அப்ளிகேஷன்ஸ்லாம். அதனால கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். ஃபுல் அப்டேட்ஸ்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம் ஹைபர்நெட்ல வந்து. சரி ஓகே. ஓகே சார். இப்போ இதுல அடுத்து என்ன இருக்குன்னா டேட்டா பேஸ்ல எப்படி டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, பல்க் ப்ராசஸ்லாம் எப்படி பண்றது, பல்க் அப்டேட்ஸ்லாம். ஃபைன். நான் இன்னொரு லிங்க் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறேன். ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் காட்டுது. ஸோ இன்னொரு லிங்க் அனுப்புறேன். ஸோ அதில் அப்படியே இந்த கான்செப்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப கனெக்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார்.